திருமணத்தின் முதல் இரவில் கணவன் மனைவி இடையே ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. எதுவாக இருந்தாலும் யாருக்கும் கதவு திறக்கப்படக்கூடாது. இருவரும் இந்த நிபந்தனையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர். கணவரின் பெற்றோர் திடீரென்று அவரை பார்க்க வந்து கதவை தட்டினர். கணவர் கதவை பார்த்தார். இதயம் துடித்தது. ஆனால் அவர் கதவை திறக்காத நிலையை நினைவில் கொண்டார். பெற்றோர் கனத்த இதயத்துடன் ஏமாற்றத்துடன் திரும்பினர். சிறிது நேரம் கழித்து மனைவியின் பெற்றோர் பார்க்க வந்து கதவை தட்டினர். மனைவி தன் கணவரை பார்த்தாள். பின்னர் அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. உணர்ச்சி வசப்பட்ட அவள், என் பெற்றோருக்கு நான் அதை செய்ய முடியாது என்று கூறி கதவை திறந்தாள். கணவர் இதையெல்லாம் அமைதியாக பார்த்தார். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. காலம் கடந்துவிட்டது. இந்த ஜோடிக்கு 2 மகன்கள் இருந்தனர். அவரது பிறந்தநாளில் பொது கொண்டாட்டம் கொண்டாடப்பட்டது. மீண்டும் ஒரு நாள் அவர்களின் வீட்டில் ஒரு மகள் பிறந்தாள். மகள் வந்தபோது கணவர் ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்தார். அனைத்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களையும் அழைத்தார். இதைக் கண்டு மனைவி ஆச்சரியப்பட்டாள். அவள் கணவனிடம், உனக்கு மகன்கள் பிறந்ததற்கு பெரிய விருந்து இல்லையே, அப்புறம் ஏன் மகள் பிறந்ததற்கு இவ்வளவு கொண்டாட்டம் என்று கேட்டாள். கணவர் புன்னகையுடனும் ஆழ்ந்த அன்புடனும் பதிலளித்தார். ஏனென்றால் ஒரு நாள் இந்த மகள் எனக்காக கதவை திறப்பாள் என்று எனக்கு தெரியும். கணவரின் இந்த விஷயம் மனைவியின் கண்களை ஈரமாக்கியது. மகள்கள் உண்மையில் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தேன். அவர்கள் சிறிது காலம் தங்கள் பெற்றோருடன் இருக்கலாம், ஆனால் அவர்களின் இதயமும் அன்பும் எப்போதும் தங்கள் பெற்றோருக்காக துடிக்கின்றன.